ஊற்றுறோம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு வச்சு கொஞ்சம் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கின ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். அது நல்லா வதங்கட்டும். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் 2 தக்காளி அடித்து வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கடைசியாக புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது மஞ்சள்தூள் ஒரு 1 ஸ்பூன். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது தேவையான உப்பு. இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு இதில் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 1.5 கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். 1 கப்பு ஊற்றுனேன். ஏற்கனவே இப்போ ஒரு 1/2 கப்பு ஊற்றுறேன். 1.5 கப்பு ஊற்றிட்டு நல்லா கலரி வைக்கணும். இப்போ கறியை போட்டுடலாம். கறி வதக்காத நம்ம இந்த மாதிரி போட்டாக்கா கறி சாஃப்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வதக்காத இப்படி தயிரில் ஊற வச்சு இப்படி போட்டோம்னா நல்லா. இந்த டைமில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா போதும். நல்லா கொதி வந்துடுச்சு 4 பக்கமும். இப்போ அரிசி எடுத்து போட்டுடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரே விசில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு ஒரே விசில் வச்சு இறக்கணும்னா பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக நெய் ஊற்றுறோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அது ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். ஒரு அழகு அரிசி, ஒரு டப்பா அரிசி, 1.5 டப்பா தண்ணி. எப்படி இருக்கு பாருங்க பிரியாணி. அப்படியே உதிரியாக வரும். நீங்களே செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.